வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த ஏஜ் ஆஃப் ட்ரான்சிஷன் காலத்தில் இருந்த கொத்திக் நாவலிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிற முதல் நாவலிஸ்ட் வந்து ஹொரேஸ் வால்போல். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்ட் ஹிஸ்டோரியன், மேன் ஆஃப் லெட்டர்ஸ், ஆன்டிக்யூரியன், அப்புறம் விக் பொலிட்டிஷியன். இவரை நிறைய பேர் எதுக்கு ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா, அவர் கட்டின ஸ்ட்ராபெரி ஹில்லு. இதை வந்து அவர் டிங்கிள்ஹாம், இது வந்து சவுத் வெஸ்ட் லண்டனில் இருக்குது. அங்கே தான் இருந்து அவர் அந்த கொத்திக் ஸ்டைலை வந்து அவருடைய விக்டோரியன் சக்ஸஸஸ்க்கு முன்னாடியே வந்து அவர் வந்து ரிவைவ் பண்ணது. இவருடைய நாவல்னு பார்த்திங்கன்னா த கேஸ்டல் ஆஃப் ஒட்ராண்டோ. இதுதான் ஃபஸ்ட்டு டெரர் ஸ்கூல் நாவல். இதை தான் ஃபஸ்ட்டு கொத்திக் நாவல்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்த எழுத்தாளர் வந்து வில்லியம் பெக்ஃபோர்டு. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், ப்ராலிஃபிகேட். அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு ஆர்ட் கலெக்டர். அது மாத்திரம் இல்லாமல் டெக்கரேட்டிவ் ஆர்ட்டோடைய ஒரு பேட்ரன், ஒரு கிரிட்டிக்கு, ட்ராவல் ரைட்டர். கொஞ்ச காலத்துக்கு அவர் பொலிட்டிஷியனாக வந்திருக்காரு. இவரோட நாவல் வந்து வத்திக்கு. இதை வந்து அவர் அரேபியன் நைட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. அடுத்து வர்றது மிஸ்ஸஸ் ஆன் ராட்க்ளிஃப். இவங்க ஒரு இங்கிலீஷ் ஆத்தர். அப்புறம் வந்து கொத்திக் நாவலிஸ்ட்டில் இவங்களும் ஒரு பயனியர். இவங்களுடைய நாவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசிலியன் ரொமான்ஸ், த ரொமான்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட், த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் உடல்ஃபோ. அடுத்து வர்றது மேத்யூ கிரெகரி லூவிஸ். இவரோட நாவல் வந்து த மாங்க்கு. அப்புறம் ஹென்ரி மேக்கன்சி, இவரோட நாவல் த மேன் ஆஃப் ஃபீலிங். அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் ப்ரூனி. சில பேர் இவங்களை ஃபேனி ப்ரூனியும் சொல்கிறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட பேரை வந்து மேடம் டி ஆர்ப்டேன்னு மாற்றிக்கிட்டாங்க. இவங்க ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், டைரிஸ்ட், அப்புறம் ப்ளே ரைட்டு. இவங்களோட நாவல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்லினா, சிசிலியா, கெமிலியா, த வாண்டரர். உங்களுக்கும் இவங்களை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.